ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருப்பேன். ஆ இந்த வீடியோல பார்க்கக்கூடியது ரஜினி, விஜய் 1996ல ரஜினி இருந்ததும், 2026ல விஜய் இருக்கக்கூடிய விஷயமும் தான் பார்க்க போறோம். இது ரஜினிய தூக்கி பிடிக்கிறதோ, அல்லது விஜய தாழ்த்துறதோ, அல்லது விஜய தூக்கி பிடிக்கிறதோ, ரஜினிய தாழ்த்துறதோ எல்லாம் கிடையாது. 2 காலகட்டங்கள்ல அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள அவங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத பத்தி தான். அப்படிங்கும்போது ஆரம்பத்துலேருந்தே வர வேண்டியதா இருக்கும். ரஜினிய பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்திலே வெற்றி கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டா, சினிமாவுல கண்டிப்பா கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அபூர்வ ராகங்கள்ல கிடைச்சதுக்கு அப்புறமா பாலச்சந்தர் ஒவ்வொரு முறையும் வாய்ப்புகள் குடுத்தாங்க. அந்த சமயத்தில ஏவிஎம்மா இருக்கட்டும், எஸ்பி முத்துராமனா இருக்கட்டும், அவங்களும் அவருக்கு பக்கபலமா இருந்தாங்க. ரஜினி ஒரு 10, 15 படத்துக்குள்ளேயே வில்லனாவோ அல்லது குணச்சித்திர நடிகனாவோ நடிக்கும்போதே அவருக்கான தனி ரசிகர் பட்டாளமும், தனியா விசிலடிச்சக்கூடிய ஒரு ரசிகர் பட்டாளம் அவருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா ஹீரோவா கிட்டத்தட்ட 50 வருஷமா, கிட்டத்தட்ட 49 வருஷங்கள் சூப்பர் ஸ்டாரா இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. இன்னைக்கும் ப்ரொடியூசரா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு லைன்ல நிக்கிறாங்க அப்படிங்கிறது நிஜம். இன்னொரு பக்கம் விஜய் ஆரம்ப படம் ஃபெயிலியர். முகம் சரியில்லை, நடிப்பு நல்லா இல்லை, ஏகப்பட்ட நெகட்டிவ் முத்திரையோடு இருந்தாலும் அதையெல்லாம் உடைச்சிட்டு வர வேண்டியிருந்துச்சு. இந்த பக்கம் பாலச்சந்தர் தரமான படங்களையும் நல்ல நடிப்புகளையும் கொடுத்து அவரை மேலே கொண்டு வந்தார்னா, இந்த சைடு அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் விடலைத்தனமான பி கிரேட் படங்கள் மூலமாக விஜயை லைம்லைட்லேயே வச்சுருந்தார். அந்த படங்கள் பெருசாக விஜய்க்கு நல்ல பேர் தரலை அப்படின்னாலும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயே விஜய் பிஸியாகவே வச்சுருந்ததுனால விஜய் மனசில் பதிய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் விக்ரமன் படமாக இருக்கட்டும், பாசிலோட படமாக இருக்கட்டும், விஜயும் லைம்லைட்டில் வந்து இன்னமும் சொல்லப்போனால் ரஜினிக்கு கூட சிவாஜியோ எம்ஜிஆரோ யாரும் இல்லாத காலகட்டத்தில் அவர் வந்தார். அவர் வர்றதுக்கான நிறைய வெற்றிடங்கள் இருந்துச்சு. அதை கமலும் ரஜினியும் சேர்ந்து நிரப்பினாங்க. விஜய்க்கு அப்படி கிடையாது. விஜய் வரும்போது பாஷா மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் படத்தை கொடுக்கக்கூடிய ரஜினி, பக்கம் தேவர் மகன் அது இதுன்னு அடிச்சு துவசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கமல்ஹாசன், 2 பேருடைய பீக் பீரியடில் தான் விஜய் வர்றாரு. அதை தாண்டி அவங்கள வரணும். ரஜினி, கமல் மட்டும் கிடையாது, விஜயகாந்த், சத்யராஜ், சரத்குமார்னு எல்லாருமே அவங்களுடைய மாஸ்டர் பீஸ் படங்களை அந்த காலகட்டத்தில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்கள தாண்டி வர்றது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதே சீனியர் ஆக்டர்ஸ் மட்டும் கிடையாது, அவர் கூட பார்த்தீங்கன்னா அஜித், பிரசாந்த் இப்படி எல்லாருமே சினிமாவோட கோல்டன் பீரியட்னா அதுதான். யார் வேணாலும் நடிக்கலாம், எல்லா படங்களுமே ஹிட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தை தாண்டியும் கவனம் பெறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி தான் 2 பேருமே இருந்திருக்காங்க. இப்போ 1996க்கு வந்துக்கலாம். 1996 ஜெயலலிதாவுக்கு அவ்வளோ எதிர்ப்பு, தமிழ்நாடு அரசியலில் அவ்வளோ எதிர்ப்பு. ஜெயலலிதா அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா வந்து அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. நிச்சயம் தோல்வி அப்படிங்கிறது கட்டாயமாகிடுச்சு. ஸோ யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் கலைஞரை விட்டு பிரிஞ்சு வைகோ போயிருந்தார். வைகோ தனியாக மதிமுக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு மல்லை சத்யா, அப்புறம் நாஞ்சில் சம்பத், இப்படி நிறைய பேர் போர்வால் மாதிரி அவருக்காக எல்லா மேடைகளையும் முழங்கிட்டு இருந்தாங்க. அடுத்த முதல்வராக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் வைகோக்கு இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்த காலகட்டம். இந்த சமயத்தில் பாஷாவுடைய 100வது நாள் நடக்குது விழா. அந்த விழாவில் ரஜினி பேச ஆரம்பிக்கிறாரு. ரஜினி வழக்கம் போல் மேடையில் ஏறிட்டார்னா மனசில் உள்ளது எல்லாத்தையுமே சொல்லுவார். அந்த மாதிரி சொன்ன விஷயத்தில் இன்னொரு முறை வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி பேசிட்டார். அது ஜெயலலிதா அம்மாவுக்கு கோபத்தை உருவாக்குது. 2 பேருக்கும் உரசல், ஏற்கனவே இருந்த உரசல் தீயா பற்றிக்குது. ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது ஜெயலலிதா திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. ஸோ ரஜினி அது வரைக்கும் பண்ண எல்லா விஷயங்களும் சேர்ந்து ரஜினியை ஒரு முழு நாயக பிம்பமாக்குது. தமிழ்நாடே அவர் பின்னாடி நிற்கிது. ரஜினி அன்னைக்கு 96ல் தேர்தல் நின்றுட்டு இருந்தார்னா அவர் தான் சிஎம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, அன்னைக்கு உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அவ்வளோ பெரிய இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிறத விட 10 மடங்கு சப்போர்ட்டுங்க. சும்மாலாம் கிடையாது. ரஜினிக்கு அவனுக்கு அவ்வளோ இருந்துச்சு. இன்றைக்கி மாதிரியான மீடியா சப்போர்ட்டுகள் எதுவுமே இல்லாமல் ரஜினி பின்னாடி ஒட்டுமொத்த தமிழ்நாடே இருந்துச்சு. அந்த தைரியத்தில் தான் கலைஞருக்கு சப்போர்ட் பண்ணார். ஜிகே மூப்பனார் அவ்வளோ பெரிய மாஸ்டர் மைண்டாக இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடியவர், பிரதமராகிறதுக்கான தகுதிகள் எல்லாமே இருந்து கூட மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய ஆள். ரஜினி சொன்ன ஒரே வார்த்தைக்காக காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து தமாகான்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சி திமுகவோட கூட்டணி வைக்குது. ஜெயலலிதா உட்பட அத்தனை பேருமே தோற்று போகிறாங்க. ஏடிஎம்கேல தனிப்பெரும்பான்மையோட திரும்பவும் ஆட்சி அமைக்கிறாரு கருணாநிதி அவர்கள். அடுத்த 2 வருஷத்தில் ரஜினியோட நிலைப்பாடுகள் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு அப்படிங்கிறது நிதர்சனம். ஏன்னா ரஜினி எப்போதுமே அதிகாரத்தின் பக்கம் இருப்பார் அப்படிங்கிறது
காலங்காலமாக நம்ம அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் தான். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2026 விஜய். ரஜினியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது அவருக்கு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒருவேளை நம்ம தோற்று போயிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் இருந்தனால, அந்த தயக்கம் இருந்தனால கலைஞர் பக்கம் கையை காட்டிட்டு அவர் ஒதுங்கிட்டார். ஆனாலும் இது வந்து அவருக்கு ஒரு தன்னுடைய படங்கள் ஓடுறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டாக அதை வச்சுக்கிட்டாரு. ஒவ்வொரு படத்துலையும் அரசியல் பஞ்ச் டயலாக் பேசுகிறது, நான் எப்போ வருவேன், எப்போ எப்படி வருவேங்கிறது தெரியாது. இந்த மாதிரி நிறைய வசனங்கள், அரசியல் வசனங்கள் அவர் பேசுவார். இல்லைன்னா அவர் கூட உள்ளவங்க அவரை ஏற்றி வர மாதிரியான வசனங்கள் பேசிகிட்டே இருப்பார். அதன் மூலமாகவே படங்கள் தொடர்ச்சியாக ஓட ஆரம்பித்தது. எப்படியாவது ரஜினி வந்துட மாட்டாரா, அவர் மூலமாக நம்மளும் பதவிக்கு வர மாட்டோமான்னு அவங்களுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதை மறுக்க முடியாத உண்மை. ஆனால் ரஜினிக்கு தெரியும், நம்ம எந்த காலத்திலையும் அரசியலுக்கு வரமாட்டோம், அரசியலுக்கும் நமக்கும் ஒத்து வராது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த அரசியல் பேச்சுக்களை தன்னுடைய சினிமா ஓடுவதற்கு அவர் பயன்படுத்தி கொண்டார் என்பதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினியோட ரசிகனாக தான் தன் அடையாளம் காமிச்சிக்கிட்டாரு. ஆனால் காலப்போக்கில் அவர் பெரிய ஹீரோ வர வர ரஜினியை விட்டுட்டு எம்ஜிஆரை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டாரு. அது சுறா படத்துலேருந்து ஆரம்பிச்சது. அப்புறம் வழக்கம் போல் எப்போவுமே திமுக செய்யக்கூடிய தவறு என்னென்னா, ஒருத்தர் வளர்ந்துட்டு வராங்கன்னா அவங்கள கண்டுக்காம விட்டுன்னா அவங்க பேச போகிறது கிடையாது. ஆனால் அவங்கள உரசி பார்ப்பாங்க. ஆல்ரெடி எம்ஜிஆரை உரசி பார்த்து தான் 15 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் போனாங்க. அதுக்கடுத்து விஜயகாந்தை உரசி பார்த்து தான் விஜயகாந்த் தனி கட்சி ஆரம்பித்தார். அதே வேலையை தான் வந்து இவருக்கும் பார்த்தாங்க. விஜய்க்கும் காவலன் படத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க. அது 2 கட்சிக்கும் உரசலாக இருந்துச்சு. அது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்காகவே காத்திருந்து குருவி மாதிரியான ஒரு படத்தை எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். பட் அதுக்கப்புறமான உரசல்கள் வேறு விதமாக மடிய ஆரம்பிச்சது. கருணாநிதி, ஜெயலலிதா இவங்க 2 பேருடைய இறப்புக்கு பின்னாடி தமிழக அரசியலில் நிச்சயமாக ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை வந்து ஸ்டாலினாலேயோ இல்லை உதயநிதி ஸ்டாலினாலேயோ அல்லது எடப்பாடி பழனிசாமியிலேயோ நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடம் தான். ஸோ அந்த வெற்றிடத்துக்கு போட்டி போட ஆரம்பித்ததில் கமலஹாசன், சீமான் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. விஜயகாந்த் உடல்நிலை காரணமாக அவர் ஒதுங்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா அவர் இறந்துட்டார். ஸோ இந்த வெற்றிடத்தை அவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். உண்மையில் சொல்கிறேன், ரஜினிகாந்தை விட இந்த இடத்துல விஜய் முன்னாடி வர்றாரு அப்படிங்கிறது தான். சொன்ன மாதிரி வந்திருக்காரு. அவரோட பீக்கில் வந்திருக்கார். ரஜினிகாந்துக்கு படையப்பா தான் பீக் டைம் 50 வயசில். அதே மாதிரி விஜயோட பீக் டைம் 50 வயசில். இன்றைக்கி அவர் நம்பர் 2 ஆளாக இல்லை, நம்பர் 1 தான். ரஜினி ரசிகர்கள் ஒத்துக்கலைனாலும் அது நம்பர் 1 தான். இன்றைக்கும் 450 கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகும் ஆகிய ஆப்போசிட் ஒரு படம் வருது, அதை பற்றின எந்த கவலையும் இல்லாமல் விநியோகஸ்தர்கள் படத்தை வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு மனுஷன், நான் அரசியலுக்கு வரேன், என்னால் ஜெயிக்க முடியும், நான் சும்மா வாய் பேச்செல்லாம் பேசலை, நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன், நான் கண்டிப்பாக வந்துட்டேன், உங்களை நம்பி வரேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. இதில் வெற்றி கிடைக்கலாம், தோல்வி கிடைக்கலாம், அதெல்லாம் தாண்டி தனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்புகளையும் விஜய் சரியாக பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் நிஜம். எல்லா வாய்ப்புகளும் தான் என்னென்ன எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன பண்ணணுங்கிறதுல தெளிவான ப்ராஜெக்ட் அவர்கிட்ட இருக்கும். தனியாக எஸ்.ஏ. சந்திரசேகரனே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, விஜயோட சினிமா கேரியரில் எந்த மாதிரியான ப்ளூ பிரிண்ட் இருக்கணுமோ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். அது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணோம். சில சமயத்தில் ஃபெயிலியர் ஆச்சு, இருந்தாலும் வெயிட் பண்ணி நாங்கள் அதை சாதித்தோம் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஆக்ஷன் மாஸ் ஹீரோவாக மாறணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் பகவதி யூத் படத்தில் ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த படங்கள் எல்லாமே ஆவரேஜாக ஃபெயிலியராக தான் போச்சு. இருந்தாலும் விடாமல் தொடர்ச்சியான முயற்சிகளில் திருமலை மூலமாக திரும்பவும் வர ஆரம்பித்தார். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு மாஸ்டர் பிளான், ஒரு தெளிவான இது இருக்கும். ஒருவேளை தோல்வி அடைஞ்சாலும் அதுலேருந்து பின்வாங்காமல் திரும்பவும் போராடக்கூடிய தன்மையும் இருக்கும். தேர்தலே அவர் ஃபுல்லாக ஜெயிச்சிருவாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு நம்பிக்கை கிடையாது. விஜய் ஜெயிச்சிருவார், அதிகப்படியான ஓட்டுகள் இருக்கும். ஆனால் எம்எல்ஏவா அது மாறுமா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக மட்டுமே அத்தனை கோடி பேர் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறதும் டவுட் தான். அது வைக்கக்கூடிய கேண்டிடேட் பற்றி தான் பொறுத்து தான் இருக்குது. அதை தாண்டி விஜய் மேலே நிறைய அவதூறுகள் இருக்கலாம், அவர் தொண்டர்கள் மேலே நிறைய அவதூறுகள் பேசலாம். அதையெல்லாம் தாண்டி சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் வந்திருக்கு. அப்படி அந்த அரசியல் வார்த்தைகளை வச்சு தன்னோட படத்தை வியாபாரம் பண்ணாமல் எனக்கு சினிமாவே வேணான்னு தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு வர்றது பெரிய 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 விஷயம். அந்த மாதிரியான இதில் பார்த்திங்கன்னா ரஜினியை விட ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்கார். கமலஹாசன் இனிமேல் நான் சினிமாவுக்கே வரமாட்டேன், டிவியெல்லாம் உடச்சிருந்துட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக போய் ஒதுங்கி இருந்தது மாதிரி இல்லாமல் விஜய் கடைசி வரைக்கும் தனித்து நின்னா, தன்னுடைய கொள்கையில் நினச்சி நின்னா, இந்த தேர்தல் மிஸ் ஆச்சுனாலும் அடுத்த தேர்தல் சொல்லி அடிக்கக்கூடிய கில்லியாக தான் மாறுவார்னு நம்புகிறேன்.
இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். என்னுடைய கருத்துக்கள் சரியானதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.